வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NS200ல் வந்து பெட்ரோல் டேங்க்கில் வந்து தண்ணி மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பெட்ரோல் டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி கார்பரேட்டரில் தண்ணியை வந்து நம்ம வெளில எடுத்து விட போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வண்டி பார்த்திங்கன்னா அடைக்கிற கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து கார்பரேட்டரில் தண்ணி இருக்குது. நம்ம அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வெளில எடுத்து விட்டுடலாம். கார்பரேட்டரில் தண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து புது பெட்ரோல் ஊற்றி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வண்டி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடைக்கிற கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ வந்து நம்ம பெட்ரோல் டேங்கை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பெட்ரோல் டேங்க்குக்கு அடியில் இருக்க டேப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தமாக இருக்க எல்லா பெட்ரோலையும் வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதில் எந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் ஆகிருக்குன்ட்டு. எல்லா பெட்ரோலையும் ஒரு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி பெட்ரோல் எல்லாம் தனித்தனியாக நிற்கும். எல்லா பெட்ரோலையும் வந்து டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பெட்ரோல் மேலே தண்ணி கீழே அழகாக தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம டேங்கை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஸ்ட் ஸ்ப்ரே அடித்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு கம்பி இல்லை கட்டு கம்பி இல்லை நம்ம கேபிளோட கம்பியை கூட வச்சு நல்லா நம்ம உள்ளே வெளியே இன்செர்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்க அந்த துரு டஸ்ட் எல்லாமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக பெட்ரோல் ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி வெளில எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டேங்க்குக்கு அடிப்பக்கம் க்ளீன் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டேங்க்குக்கு மேலே இருக்க ஹோல்ஸில் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அது கூடவே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பெட்ரோல் ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேங்க் எடுத்து திரும்ப வண்டியில் ஃபிட் பண்ணிக்கலாம். டேங்க்கை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்ம வெயிலில் வச்சோன்னா இன்னும் நல்லாவே கிளியர் ஆகிடும். அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி காஞ்சிரும். இப்போ டேங்க்கை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். டேங்கை க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.